அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? தமிழக பாஜக தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை, அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க இருக்கிறீர்கள். பெண்கள் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கிறீர்கள். தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என ஆண்கள் சிந்திக்கிறீர்கள். சிலர் கான்கிரீட் வீடு கிடைக்குமா, குடிநீர் கிடைக்குமா என சிந்திக்கிறீர்கள். எல்லோரும் வெவ்வேறு சிந்தனை இருக்கிறீர்கள். அனைவரின் எண்ணோட்டத்தையும் சரி செய்வோம். கஞ்சா நம் வீட்டுக்கும் வீதிக்கும் வரக்கூடாது. காமராஜர் காலத்தில் 14 அணை கட்டப்பட்டது. அதன் பிறகு யாரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதன் தாக்கத்தை காண்கிறோம். அணைகள் கட்டுவதற்கு இங்குள்ள அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதனை நாங்கள் செய்து காட்டுவோம். 100% பணத்தை மத்திய அரசு கொடுத்தும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்காமல் திராவிட அரசு உள்ளது. குடிநீர் திட்டம் 100% மத்திய அரசு திட்டம். பிரதமர் மோடி இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை இங்குள்ள கும்பல் சுரண்டுகிறது. ஏழைகளின் ரத்தத்தை சுரண்டி ஏழையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். இதற்கு மாற்றத்தை கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அண்ணாமலை வாக்காளர்கள் மத்தியில் பேசினார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் திடல் அமைக்கப்படும் என கூறியிருந்தார். இதற்கு பதில் கொடுத்துள்ள அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த 511 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். திமுகவின் தேர்தல் வித்தைகள் கோவையில் உள்ள இளைஞர்களையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் ஏமாற்றிவிட முடியாது. கோவையில் கடந்த 3 ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடியாத திமுக இன்று கோவையில் கிரிக்கெட் திடல் அமைக்கப்படும் என உறுதியளித்திருப்பது இந்த ஆண்டின் நகைச்சுவையாக கருதப்பட வேண்டியது என குறிப்பிட்டுள்ளார். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?